வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் மே 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு சூப்பரான ஒரு அர்ச்சனை பூஜை கூடை இருக்குது. இந்த பூஜை கூடை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அப்படின்னு ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு 300 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா கமெண்டில் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்க அக்கா ரோகிணியோடு சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ரேவதியை தடுத்து அம்மாடி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா நான் கோவிலுக்கு போக போகிறேம்மா, அக்காவோட தான் போகிறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைம்மா அன்னைக்கு நீ தனியாக போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்மாவால் தாங்கிக்க முடியாதுமா, நீ இந்த மாதிரி அடிக்கடி வெளியில் போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா அதுக்காக நான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா, நானும் 4 இடத்த பார்க்குறதுக்கு வெளியில் போயிட்டு வரணும்ல. இங்கே பாருமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அக்காவோட தானே போகிறேன், அக்கா சொல்லுக்கா அப்படின்னு. ரோகிணி நேராக ஈஸ்வரியை பார்த்து, அம்மா அதான் நான் தானம்மா கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எந்த வித கவலையும் பட வேணாம், நான் பத்திரமா ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும், ரேவதிக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வரக்கூடாது. அம்மாடி ரேவதி, நீ வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணு, நான் உன் அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக ஈஸ்வரி நேராக நம்ம ரோகிணியை பார்த்து, இங்கே பாரு ரோகு, என்ன நடந்துச்சு அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும், வேற யாராவது ரேவதி கிட்ட பேசிடாம நீ தான் பார்த்துக்கணும். ஒருவேளை யாராவது பேசி ரேவதிக்கு கல்யாணம் ஆனதை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், சரியா? அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ரோகிணி சொல்கிறாங்க, சரிம்மா நான் யாருக்கிட்டையும் ரேவதியை பேச விட மாட்டேன், நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு ரோகிணியை அனுப்புகிறாங்க. ரோகிணி நேராக ரேவதியை பார்த்து, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. அப்போ தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஐயர் வெளியில் வந்துட்டு, அம்மா வணக்கம்மா, ரொம்ப நாளாக ஆயிட்டு உங்களை பார்த்து. ரேவதி சொல்கிறாங்க, இல்லை ஐயரே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. ஐயர் சொல்கிறாரு, ஆமாம்மா, நீங்கள் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு உங்கள் பாட்டியம்மா இன்னும் சாமி கும்பிட்டுக்கு தான் இருக்காங்க, இப்போ கூட உங்களுக்காக ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்ன சொல்கிறீங்க, பாட்டி இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம்மா, உங்கள் பாட்டி இந்த பக்கமாக தான் வந்தாங்க, இப்போ தான் இந்த கோவிலை சுத்த போயிருப்பாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி பாட்டி வந்திருக்காங்களா, சரி வா பாட்டியை போய் பார்ப்போம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து ஈஸ்வரியை பரமேஸ்வரியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. பாட்டி வந்துட்டு கோவிலை சுற்றி வராங்க. ஈஸ்வரி போயிட்டு ரோகிணி போயிட்டு நேராக அவங்க பாட்டியை பார்க்குறாங்க, ரேவதியும் பார்க்குறாங்க. ரோகிணி நேராக ரேவதி கிட்ட, ரேவதி அதோ வராங்களே அவங்க தான் நம்ம பாட்டி அப்படின்னு. ரேவதிக்கு பாட்டியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகிருச்சு. அங்கேருந்து ஓடி போய் அவங்க பாட்டியை ஹக் பண்ணுறாங்க. பாட்டி அப்படின்னு. பாட்டி ரேவதியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அம்மாடி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு, நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, பாட்டி நான் நல்லா இருக்கேன் பாட்டி, உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் அக்கா சொன்னா இதான் நம்மளோட பாட்டி அப்படின்னு. உடனே ஓடி வந்துட்டேன். பாட்டி இன்னும் எத்தனை நாள் நம்ம குடும்பம் இப்படியே பிரிஞ்சிருக்க போகுது, அம்மா எப்போ தான் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, பாட்டி இது மாதிரி உங்கள் பேரன் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவரை கல்யாணம் பண்ண பிறகு நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி ஷாக் ஆகி, என்னம்மா சொல்கிற, என் பேரன் உன் வீட்டுக்கு வந்திருக்கானா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, உங்கள் பேரன் எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு, அவர் நான் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன். 2 பேருக்கும் பாக்குவத்தெல்லாம் மாற்றியாச்சு, இது தெரியாதா பாட்டி அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி ஷாக் ஆகி, அம்மாடி என்னம்மா சொல்கிற, எனக்கு தெரியாத விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிற, எனக்கு தெரியாமல் எப்பம்மா உன் அம்மா வந்துட்டு பாக்குவத்தில் மாற்றினா? அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி என்ன பாட்டி எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க,
2 பேருக்குமே பாக்குவத்துல மாத்தியாச்சு. அன்னை கூட நான் கேட்டேன் அம்மா கிட்ட, எங்க பாட்டியெல்லாம் காணோம் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா காசிக்கு போயிட்டீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால தான் நான் அதுக்கப்புறம் உங்களை ஃபோன் பண்ணி கேட்கல, டிஸ்டர்ப் பண்ணல. என்ன பாட்டி, இந்த விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே? அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, என்னம்மா இப்படி பேசுற? எனக்கு இந்த எந்த விஷயமே தெரியாது. என் பேரன் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப பாட்டி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருமா, என் பேரன் கண்டிப்பா அங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட போட்டோவை காமிச்சிடுறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. பாட்டி, இவர் என்னோட எம்டி சார் பாட்டி, இவர் போட்டோ எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, இவன் தான் என்னோட பேரன், இவனோட போட்டோவை நான் வச்சிடலாம வேற யாரு போட்டோவை வச்சுக்க முடியும்? இங்க பாருமா, உனக்கு தெரியாம உன் பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இங்க பாரு, ஈஸ்வரி உன்னை ஏதோ ஏமாத்துறா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. பாட்டி, நீங்க சொல்றதை என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. இங்க எம்டி சாரை காமிச்சு இவரு தான் வந்துட்டு கார்த்தின்னு சொல்றீங்க, வீட்டுல வந்திருக்கிறவன் கார்த்தி இல்லைன்னு சொல்றீங்க, எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நேரா ரோகிணியை பார்த்து, அக்கா, பாட்டி என்னக்கா சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, ரேவதி, அதான் ரேவதி உண்மை, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவன் கார்த்தியே கிடையாது, அவன் பொய் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னக்கா சொல்ற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த விஷயத்தை பத்தி ஏன் என்கிட்ட நீங்க எல்லாரும் முன்னாடியே என்னை எச்சரிக்கல? அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, அம்மா இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. உனக்கு வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு, அதுல உனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. பழைய ஞாபகங்கள் மறந்ததுனால உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகினதை கூட நீ மறந்துட்ட. அம்மா வந்துட்டு காரணம் முன்னிட்டும் இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஞாபகப்படுத்தவே கூடாது அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இதனால வீட்டில் உள்ள எல்லாருமே உன்கிட்ட இந்த உண்மையை மறைச்சோம். என்னை மன்னிச்சிரு ரேவதி. இது கேட்டதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. எங்க அம்மா என்கிட்ட இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டாங்களா? அது இருக்கட்டும், வீட்டுக்கு வந்துட்டு எவனோ ஒருத்தன் கார்த்தின்னு சொல்லி பொய் சொல்லி நாடகம் மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை நான் கண்டிப்பா விட மாட்டேன். இப்பவே அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன். அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ரேவதி, நீ எடுத்த முடிவு தான் சரி. வீட்டுக்குள்ள எவனோ வந்துட்டு கார்த்தின்னு சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறது தான் நல்லது. வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நேரா 2 பேருமே சேர்ந்து அதிகாரிங்களை போய் பார்க்குறாங்க. அதிகாரிங்க 2 பேரையுமே பார்த்துட்டு, வாங்க மேடம், ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா சார், ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க வீட்டுக்கு கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவனோ ஒருத்தன் வந்துட்டு இங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், அவன் மேல புகார் கொடுக்கணும், வாங்க சார் அப்படின்னு சொன்ன. என்ன மேடம், ஆள் மாறாட்டம் பண்ணி உங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, நாங்க உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளோட சேர்ந்து ரேவதி வீட்டுக்கு வராங்க. ரேவதி வீட்டுக்குள்ள வந்ததும், டேய் எங்கடா இருக்க, போலியான கார்த்தி, வெளியில வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி இந்த சத்தம் கேட்டதோட வெளியில வந்துட்டு ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, என்னாச்சு, ஏன் இவ்வளோ சத்தம் போடுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள கார்த்தி அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கான், அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, அவன் போலியான கார்த்தி, உண்மையான கார்த்தி யாரு தெரியுமா? எங்க ஆஃபீஸில் இருக்கிற எம்டி சார் தான் உண்மையான கார்த்தி. ஆனா எவனோ ஒருத்தன் வந்து உங்களை நல்லாவே ஏமாத்திருக்கான். ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, உன்னதாமா யாரோ ஏமாத்திருக்காங்க, இவரு தான் உண்மையான கார்த்தி. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். பாட்டி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா, நீங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு நம்புறீங்க. நல்ல வேலை, எப்படியோ அவனை பத்தின உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அவனை பத்தின உண்மை முன்னாடியே தெரியாம இருந்திருந்துச்சுன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா, அவனை இந்த மாதிரி ஆளையெல்லாம் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும், வாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஐயையோ, ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு. அதிகாரிங்க ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க மேடம், உங்களையே சேர்த்து ஏமாத்திருக்கான் அப்படின்னு
எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால அவனை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு மருதுவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. மருது வந்துட்டு நேராக அவங்க அத்தையை பார்த்து, அத்தை என்னத்தை நடக்குது இங்கே, நீங்கள் சொன்னதை வச்சு தானத்தை நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்துட்டு உண்மையான கார்த்தி இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போது அதிகாரிங்க நேராக மருதுவை பிடிச்சி, இங்கே பாருடா, வீட்டில் உள்ள எல்லாரையுமே நீ ஏமாத்திருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா, உனக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. நம்ம என்ன பிளான் பண்ணோம், கடைசியில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே ராஜா மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஹீரோ வந்து சந்தோஷப்படுறாரு. ரேவதி எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சி அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாலே அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அப்போ மருதுவை அதிகாரிங்க பிடிச்சிட்டு போனதோட ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, அம்மாடி இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சாரிம்மா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா பரவாயில்லம்மா, நீங்கள் எப்படியாவது பாட்டியோட குடும்பமும் நம்மளோட குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிங்க. ஸோ அதுக்காக தானம்மா நீங்கள் இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த வகையிலையும் கோபம் இல்லைம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த மாதிரி ஆளையெல்லாம் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறது தான் சரி, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் நினச்ச மாதிரியே பாட்டியோட பேரனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இவ்வளோ சீக்கிரத்தில் இவ உண்மையை கண்டுபிடிச்சி வருவான்னு எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரமேஸ்வரி தான். அவள் தான் திட்டம் போட்டு ரேவதி கிட்ட உண்மையை சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம் ஆகுது. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை, என் பேத்திக்கிட்ட ஈஸ்வரி பண்ண எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அவகிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா இன்னரம் எவனோ ஒருத்தனை என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. நல்ல வேலை, அவளை பார்த்து நான் நேரடியாக உண்மை சொல்லிட்டேன். உண்மையை சொன்னதில் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பாட்டி வந்துட்டு அப்போ தான் நிம்மதி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ராஜா ஃபோன் பண்ணுறாரு. ராஜா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. மாப்பிள்ளை, இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு மாப்பிள்ளை அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, மாமா விஷயத்தை கேள்விப்பட்டேன், அந்த மருதுவை ரேவதி அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாலாம்ல, இது ரொம்ப நல்ல விஷயந்தான், இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கிடச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கான கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த ட்ரெண்டிங் கிளிப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இது ஒரு கிளியரன்ஸ் சேல். இந்த கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கமெண்டில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். இது ஒரு கிளியரன்ஸ் சேல். ஸோ சீக்கிரம் கமெண்டில் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அர்ச்சனை கூடை அவைலபிளாக இருக்குது. இந்த அர்ச்சனை கூடை கண்டிப்பாக ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இதில் கண்டிப்பாக ஒரு தேங்காய், பெரிய மாலை, பத்தி அப்படின்னு உங்களுக்கு அர்ச்சனைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கரெக்டாக வைக்கலாம். இதோட ரேட்டு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 300 ரூபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் கமெண்டில் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.